பாவம் என்ன சாடி இருக்கணும். ஆனா அந்த சின்ன பொண்ணு சாச்சிடுச்சு. அதுக்கான தண்டனைய நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா அப்பம் பொண்ணுன்னு அவங்களோட சாபத்துல நம்ம குடும்பமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். எல்லா பாவத்தையும் நான் ஒருத்தனே என் தலையில சுமந்துக்கிறேன். அதனால எனக்கு என்ன ஆனாலும் ஆகட்டும். அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். அப்படிலாம் இல்ல பெரியப்பா. இதுக்கு பின்னாடி ஏதோ நடந்திருக்கு. ஏய், வாயம் மூடு. ஏதோ ஒரு விதத்துல நீங்களும் தான் காரணம். ஆனா அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுத்துட்டேன். அப்போ பழியையும் பாவத்தையும் நான் தானே சுமக்கணும். சுமக்கிறேன், சந்தோஷமா சுமக்கிறேன். ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களையும் இவரையும் லாக்அப்ல வைக்க சொல்லியிருக்காரு. ஆமா, நான் உள்ள இருக்க வேண்டிய ஆள் தான். ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? ஜானகி, எங்க ரகும் சீனுவும் வரல? என்னாச்சு மாயா? ஏன் ரெண்டு பேரும் பேச மாட்டேங்கிறீங்க? சிவா, நீயாவது சொல்லுப்பா. அண்ணன் வரலம்மா, சீனுவும் தான். என்னப்பா சொல்ற? அவங்கள ஜாமீன்ல எடுக்க தானே போன. உங்களையும் இவரையும் லாக்அப்ல வைக்க சொல்லியிருக்காங்க. ஆமா, நான் உள்ள இருக்க வேண்டிய ஆள் தான். கடைசியில அண்ணனே எனக்கு இந்த தண்டனை வேணும்டான்னு பழியை ஏத்துக்கிட்டு அவரே லாக்அப்குள்ள போயிட்டாருமா. சாருவுக்கு அவன் நல்லது பண்ணணும் தானே அவன் இத்தனையும் பண்ணா. அது அந்த லிங்கத்துக்கும் தெரியும் தானே. அவன் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா இவன் என்ன பண்ண முடியும்? இவன் எதுக்காக பொறுப்பை ஏத்துக்கணும்? லிங்கமும் சரி, போலீஸும் சரி, சாரு சாவுக்கு காரணம் இவங்க தான் சொல்லிட்டாங்க அத்தை. மாமா அப்படி சொன்னது கரெக்ட் தானே? சாரு தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் தான் நம்பி இந்த வீட்டுக்குள்ள வந்தா. அப்பவே சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் நடந்திருந்தா இன்னைக்கு அவ செத்துருப்பாரா? அவ செத்ததுக்கு ஒரு வகையில நானும் தான் காரணம். அப்ப அவ மனசுல சீனுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசையை வளர்த்து விட்டு பாவம் ஆசை நிறைவேறாமலே அல்பாயுசுல போயிட்டா. ரகுராம், ரகுராம், ரகுராம். சீனிவாசன், சீனிவாசன், சீனிவாசன். வணக்கங்க ஐயா. யுவர் ஆனர், இந்த ரகுராம் லிங்கத்தின் ஒரே மகள் சாருவிற்கு தானே திருமணம் செய்து வைப்பதாக வாக்கு கொடுத்து அவளுக்கு மாப்பிள்ளையும் பார்த்து தன் வீட்டிலேயே திருமண ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்கிறார். சாரு தனக்கும் சீனுவிற்கும் இருக்கும் உறவை சொல்ல ரகுராம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார்.
இந்த நிலையில் ஊர்கோவில் மரத்தில் சாரு தூக்கில் தொங்கிய விஷயம் தெரிந்து அனைவரும் போய் பார்த்திருக்கின்றனர். அவள் கைப்பட எழுதிய கடிதம் ஒன்றை அவளிடமிருந்து காவல்துறை கைப்பற்றியுள்ளது. அந்த கடிதத்தில் இந்த கல்யாணம் நடக்காது, நீயே வீட்டை விட்டு போய்விடு என்று ரகுராம் மற்றும் சீனு மிரட்டினார்கள். ஆகையால் என்னுடைய சாவிற்கு ரகுராமும் சீனுவும் தான் காரணம். அப்படி என இந்த லெட்டரில் எழுதியிருக்கிறார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஒருத்தரோட கையெழுத்து போல இன்னொருத்தர் எழுத முடியாதா என்ன? இவங்க 2 பேருக்கு எதிரா சாட்சியும் ஆதாரமும் ஸ்ட்ராங்கா இருக்கு. தன்னோட சுயநலத்துக்காகவும் குடும்ப கௌரவத்துக்காகவும் 2 பேரும் சேர்ந்துதான் சாருவ சாவுக்கு தூண்டி இருக்காங்க. அதுதான் உண்மை. இல்லங்கய்யா, என் மாமாவும் என் குடும்பத்தில் இருக்கிற யாருமே சாரு சாவுக்கு காரணமே இல்ல. சாருவோட சாவுக்கு நிச்சயமா என் மாமா காரணம் கிடையவே கிடையாது. எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க, தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. அவரை விட்டுருங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க ஐயா. உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, மத்தபடி அமைதியா இருங்க. ஐயா, இந்த வழக்குல ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்கு. சரி, அதை உங்க லாயர்கிட்ட கொடுங்க.